ஒண்ணுமே ₹1 கூட கொடுக்காத ஆளு நாங்க கொடுத்த ஒரு பாடு 1500 கொடுப்போம்னு சொல்றதெல்லாம் எப்படி நியாயம்? 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு திமுக பெண்களுக்கு ₹1000 கொடுக்காது என கூறிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நேரு பதிலடி கொடுத்துள்ளார். சிமெண்ட் கம்பெனிக்கு எரிக்கிறதுக்கு கொடுத்துருந்தோம். இப்ப அந்த சிமெண்ட் கம்பெனி ரொம்ப பிளாஸ்டிக் அவங்க எடுக்காதனால புது டெக்னாலஜியில ரோடு போடலாமா, பிளாஸ்டிக்ஸை வச்சு ரோடு போடலாமா. ரெண்டாவது கோவையிலையும் மதுரையிலையும் சென்னையில் ஆரம்பிச்சிட்டோம். வேஸ்ட் டு எனர்ஜி சென்னை கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி கோவையிலையும் மதுரையிலையும் கொண்டு வந்து திருச்சி கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது பிளாஸ்டிக்கை பூரா தனியாக எடுத்துருவோம். அது லாங் டைம் ப்ராசஸ். ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஆனால் அதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிட்டான். தளபதியினுடைய ஆட்சியில் அது வேலையெல்லாம் தொடங்கிட்டான். வேலையே தொடங்கல, ஒண்ணுமே செய்யாத நீங்களை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. நகராட்சியா இருக்கும்போது அந்த குப்பை மட்டும் வந்துச்சு. அப்புறம் 60 வார்டு, அப்புறம் 65 வார்டு, இப்ப 100 வார்டா மாறிட்டா எல்லா குப்பையும் அங்க வந்துச்சு. நாங்க அந்த மக்கள் தாங்க மாட்டாங்களேங்கிறதுக்காக கேட்டேன். நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், 100 வார்டு ஆனா ஜனத்தொகை திடீர்னு ஜம்ப் ஆகுமா? இருக்கிற ஜனத்தொகை தானே. இப்ப இங்க இருக்க 22 லட்சம் 24 லட்சம் பேர் தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தில். அதுல திருச்சி மாநகரத்தில் மட்டும் 5 லட்சம் 6 லட்சம் பேர் இருக்காங்க. வார்டு இன்க்ரீஸ் ஆகும்போது மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது. அதே குப்பை அதே தான். வேற இடம் ஏற்கனவே ரொம்ப காலம் இருக்கு. அது நீங்க கிளியர் பண்ணிடுவோம். 1 வருஷம் 2 வருஷத்துல சுத்தமா கிளியர் ஆயிடும். அதான் விஷயம். ஒரே விஷயம், இப்ப திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை மேற்கு தொகுதியில ரொம்ப அற்புதமான ஏராளமான வேலைகள் நடந்திருக்கதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த எலெக்ஷன் வரும்போது சொல்லு. ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயும் எந்த வார்டு 65 வார்டு சமம், எந்த வார்டுலையும் கூட குறைச்சல்ல. எல்லா வார்டுலையும் நீங்க போய் பார்க்கலாம். திருவெரும்பூர்ல பாதாள சாக்கடை திட்டம் போட்டது எவ்வளவு வேலை நடந்திருக்கு, எவ்வளவு ரோடு போட்டிருக்கோம், எவ்வளவு குடிநீர் நீர் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அங்கேயும் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தையும் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்திலையும் கம்ப்ளீட் பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம், போர்ட் கட்டுறது கட்டியிருக்கோம், பூரா இடத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். ஒரு வார்டு ஏத்த இறக்கம் கிடையாது. நீங்க என்ன வேணும்னு இப்ப நீங்க எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு. அந்த மக்களுக்கு சொல்லுங்க. ஏங்க அது யாராவது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கொடுத்துருந்து இப்ப நாங்க கொடுக்காம விட்டா பரவாயில்ல. நாங்க தான் ஆரம்பிச்சாரு. முதலமைச்சர் தளபதி தான் ₹1000 திட்டத்தையும் ஆரம்பிச்சாரு. அவர் வராதுன்னு சொல்றது இவர் யாருங்க? நாங்க இப்ப நாளைக்கு கேம்ப் போடுறோம். நாளைக்கு 15ஆம் தேதி முதலமைச்சர் கேம்ப் போடுறாரு. மக்களுடன் முதல்வருங்கிறத ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே இருந்ததை ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே தகுதி உள்ளவங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் நீங்க அப்ளை பண்ணுங்க, உங்கள்த பார்த்து நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாரு. எனவே ஏற்கனவே கொடுத்ததையும் சரி, இப்ப புதுசா போறதையும் கொடுக்குறோம். அது தளபதி கொடுக்க போறாரு. அவர் என்ன செய்யறாரு? அவர் சொன்னதை கேட்டீங்களா? நாங்க 1500 கொடுப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. ஒண்ணுமே ₹1 கூட கொடுக்காத ஆளு நாங்க கொடுத்த ஒரு பாடு 1500 கொடுப்போம்னு சொல்றதெல்லாம் எப்படி நியாயம்? அதுல ஒன்றும் சரியா இருக்காது. நாங்க ஒன்றும் தளபதி நிறுத்த மாட்டார். பணம் போய் சேரும், மக்கள் நம்புறாங்க. நீங்க ஏதாவது போட்டு விட்டாதான். எங்க தம்பி கேசவா